ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லாரும் ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கும். மனித இனத்தோட வரமா சாபமா இந்த அடிமைத்தனம். வரமாக பார்க்குறவங்க காலை பிடிச்சி வாழ்ந்துருவாங்க. சாபமாக பார்க்குறவங்க கைகள் பிடிக்கிற காலாக இருக்காங்க. வரமும் இல்லாமல் சாபமும் இல்லாமல் சுகத்துக்காக ஒரு கூட்டம் சுய சிந்தனை இழந்து சுற்றிட்டுருக்கு. இது வருத்தமாக இருந்தாலும் தே ஆர் மை கஸ்டமர்ஸ். ஐ ஹேவ் டு ரன் மை பிஸ்னஸ். நாராயணா, நம்ம லாட் ஹேண்ட் ஸ்கூலிங் ஸ்டேட்டஸ் என்ன? सुप्रजा रामपूर्वा संध्या प्रवर्तते कर्तव्यं दैवमानम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज. ஹலோ. இன்னா சார், மீனில் இந்த மாவு கூட்டத்தில் மீனை குப்பையில் போட்டுறா சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரெஷ் மீன், சந்தேகமே வேணாம். யார் ராணி? என்ன சார் இப்படி கேட்ட? தப்பு தான் சார். தப்பு தான். நீங்கள் கொடுத்த 150 ரூபாய்க்கு மீனோடு சேர்த்து சரக்கம் கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? சார், 300 ரூபா மீனை மனசாட்சியே இல்லாமல் 150 ரூபாய்க்கு அனுப்புற பத்தியா? என்ன சார் போதை மருந்து வைக்கிற புறம்போக்கு மனசாட்சி பற்றி நீ பேசுறியா? அட்வைஸ் கேட்க ஃபோன் பண்ணல சார். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இது மாதிரி ஒரு மீன் இல்லை, ஒவ்வொரு மீன்லையும் சென்னை டு செங்கல்பட்டு டெலிவரி செய்யப்படும். நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? தெரிஞ்சு பேசுகிறேன், தெரியாமல் பேசுகிறேன், அது இல்லை மேட்ரு. இனிமே இங்கே சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் குடிமி நட்டுக்குன்னு நிற்க போகுது. கையை கட்டி வேடிக்கை மட்டும் பாரு. Check this out. ஒரு பீஸ் 80,000 ரூபா. ஒரு பாட்டிலில் மொத்தம் 1000 பீஸு. அப்படின்னா 8 கோடி. கல் ரெடின்னு சதாட்ட சொல்லிடு. சதா, கல் ரெடி. தட்டில்லாம் டயாலா கல் பத்திரம். இதை மட்டும் துல்லியமாக முடிச்சிட்டா பல கோடிக்கான டீல் கிடைக்கும். பூரா
நம்பிக்கையான பசங்களா போடு. கல்லு கை மாறணும்னு பசங்களை போடு. என்னண்ணா பசங்களை போல சொல்கிற? அப்பனே மறக்கா தயாலா, நம்ம லட்சியம் பெருசு. அது அடையிற டயத்தில் எந்த தடயமும் நமக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், பசங்களை போடு. சரிண்ணே. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆல் குட். தேவா, டயல்னா போட்டுரு. ஏன் என்னாச்சு? கூட இருக்கிறான், கூட இருக்கிறான். நீ நாளை ஏமாத்துறான். போட்டுரு. ஹலோ திரு, நான் தேவா பேசுகிறேன். சொல்லுதல. வாட்ஸ்அப் பாரு. அவனை போட்டுரு. தலை மட்டெல்லாம் விட்டேன் தலை. ஃபேமிலி ஆயிடுச்சுல. மாஸ்டர் வச்சு போடு. நீ கூட இரு, சரியா? தலை மாஸ்டர் எப்படி தலை? திரு, நான் ஃபோனை வைக்கிறேன். திரும்பவும் உன் நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் அடித்தா அவன் நீ போட்டேன்னு தான் சொல்லணும். தாம்பரம் ஃபுல்லாக ஆட்டோ அறிவுன்ற ஒருத்தன் தான் பவுடர் சப்ளை. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஸ்கூல் பசங்க வரைக்கும் என் கண்ணு முன்னாடி அவன் இருந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியும். பவுடரா மாத்திரையா? மாத்திரை. யாரா நீ? வேல்யூபிள் கஸ்டமர் அடிக்கிற? பிஓ LIC பாலிசியா? எல்ஐசி ஏஜென்ட்டே நீ? போலீஸ்டா. என்ன பண்ணுற? சொல்லு, என்னன்னு கேட்குறேன். உண்மையா நீ? பேச்சு வராதா? சொல்லு.
தயாலா எல்லாம் ரெடி இல்லை? அண்ணா ரெடிண்ணே, ஸ்கெட்சு படி கை மாற்றிடலாண்ணே. ஓகே. இல்லை தயாலா, எனக்கு ஒன்றும் சரியா படலை. இந்தா என்னண்ணே? நாளைக்கு நாள் சரியில்லை, ஏன்னா நாளைக்கு கறி நாளாக இருக்கு. அதனால் நீ இப்போ கிளம்பு, பார்ட்டி வருவாங்க, நான் சொல்கிறேன். சரிண்ணே, பசங்க யாரும்? அது சரியாக வராதுடா, ஏன்னா காதை வச்ச மாதிரி முடிக்கணும். பிளான் படி டூப்ளிகேட் கல்லை மாற்றிட்டு பசங்களை போட்டுடலாம், புரியுதா? சரிண்ணே. திரு தயாலம் கிளம்பிட்டான். வீட்டிலேருந்து குழந்தையா? இன்னும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், சரியா? சப்பையாக முடிஞ்சிடும். யார் பயந்தா? அப்படியே தெரியுது. ஹே, ஏன்டா? பசிக்குதுப்பா. பசிச்சா நீயா இருக்க மாட்ட, பார்த்ததில்ல? ஒரு பன் பட்டர் ஜாமை சொல்லாம்ப்பா. ஹே, பன் பட்டர் ஜாம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? ஒரு பண்ணை எடுத்து அதை பூ மாதிரி கட் பண்ணி அதை தவாவில் போட்டு பட்டரை ஊற்றி இங்கிட்டு ஒரு பெரட்டு இங்கிட்டு ஒரு பெரட்டு, அதுக்கப்புறமேட்டு ஜாம் எடுத்து அதை இன்னொரு பண்ணில் வச்சு அதை அப்படியே போட்டு அதை திருப்பி போட்டு எடுத்து அதில் சர்க்கரையை போட்டால் அதுதான் பன் பட்டர் ஜாம். யோ, வெறியேத்திரியா? ஒழுங்கா சொல்லியா? கொஞ்சம் ஜாம் தாங்க. டேய் போகிறான் வண்டியில் ஏறுறா, வாடா. யார் போறா? அவன் மச்சான் ஹோட்டலில் கட்டினல அவன் தான்டா. அப்போ பன் பட்டர் ஜாமு கெட்டியாக பிடிச்சிக்க, அதுக்குன்னு பிளேடை வச்சு என் வயிற்றுல ஸ்காட்சை போட்டுறாத. சதா தயாலம். இவனுக்கு எங்கே போகிறாங்க? நீ தானே தயாலம் போட சொன்ன? அவனுக்கு கால் அடிச்சு பேக் அடிச்சு தேவா. ஃபோன் எடுக்க மாட்டோம். பிஸின்னு வருது. யார்கிட்ட நான் ஃபோனில் பேசியிருந்தா பிஸி தான் வரும் தேவா. கடுப்பை கலப்பாத. ஃபோன் எடுக்கிறதுக்கு அடிச்சிட்டாரு. நான் அவங்களை பிடிக்கிறத பார்க்குறேன். ஆச்சா, வயிற்றுல உனக்கு மூக்கத்தி வேணுமா, கம்மல் வேணுமா, நெத்திச்செடி வேணுமா, இல்லை வயிறு தள்ள பிடிச்ச புடவை வேணுமா? சொல்லு. எனக்கு வைரத்தில் ஒட்டியான தாங்க வேணும். உன் சைஸுக்கெல்லாம் ஒட்டியான செய்யணும்னா வயிறு கனரமாக கொள்ள அடிக்கணும். என்ன போகிறேன்? மொத்த நாட் ரீச் பண்ணும்.
இல்லை இல்லைம்மா சும்மா அம்மா ஒன்றே போய் நான் சொல்லுவேண்ணா நானும் செகண்டில் கால் வருது நான் கூப்பிட்றேம்மா புரிஞ்சுக்கோ. ஹலோ தயாலா அண்ணா சொல்லுண்ணா. பார்ட்டி இப்போ வராது. ஒரு சின்ன பிரச்சனை, கல் பத்திரம், கிளம்பி வந்துரு. என்னண்ணா சொல்கிற? சரிண்ணா. தயாலாம் கால் பண்ணுறேன். எடு. தேவா இன்னைக்கு வேணாம். ஆமாம், குணா ரிட்டர்ன் வர சொல்லிட்டான். எப்போ நான் சொல்கிறேன். என்ன சதா குணா பேக் அடிக்கிறான். நம்மளுக்கு இதை விட்டா இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. என்ன பண்ணலாம்? இறங்கி தட்டிடலாம். மாட்டினா மொத்தமாக முடிஞ்சிடும். குணா பேக் அடிக்கிறான்னா உஷாராட்டான்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், அது ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு வேலை இது ட்ராப் இல்லைன்னா நம்ம ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோன்னா இந்த சான்ஸ் திரும்பவும் கிடைக்காது. கால் பண்ணலாம். எடு. தேவா தேவா ஒரு பிரச்சனை. நாங்கள் தயாரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அப்போ கிளம்பி வந்துரு. என்னண்ணா சொல்கிற? என்னடா வயசு உனக்கு? என்ன வயசு? என்ன முறைக்கிற? விட்டான்னு வை. பிளேடு பிளேடு என்னடா பண்ணுற? சார் 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 என்ன முறைக்கிற? இன்மனில் தட்டினேன்னு வச்சுக்கோ, முறைக்கிறதுக்கு மொழி இருக்கு. சார் 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 சாரி சார் சாரி சார் சாரி சார். யாரா நீ? நீ தான் கேங் லீடரா? சார் 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 இவன் யாருன்னே எனக்கு தெரியாது சார். சின்ன பையன் லிஃப்ட்டு கேட்டான்னு கொடுத்தேன் சார். மற்றபடி இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். மூடிட்டு இருக்க மாட்டியாடா? உன்னை உள்ளே தள்ளி விழுக்கிற விழல. சார் 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 வைஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சார். டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். படா. சரி பதறாத. இப்போ என்னண்ணா பண்ணுறது? அவனை தயாலில் ஃபாலோ பண்ண சொல்லு. சான்ஸ் கிடச்சா போட சொல்லு. சரி தயாலில் ஃபாலோ பண்ண. ஓ லைவ் லொக்கேஷன் எனக்கு அனுப்பு. சான்ஸ் கிடைச்சா அவனை போட்டு நாங்கள் பின்னால் தான் இருப்போம். சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி எங்களை ஏமாத்துன்னு நினைக்காத. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா.
ஏய் மாப்பிள்ள, ஏய் பங்காளி, என்ன பண்ணுறீங்க இந்த நேரத்தில்? உன் பின்னாடி தான் நாங்கள் இருக்கோம், எதுக்கும் பயப்படாத. அங்கே தலைங்கிட்ட பேசுகிறான்ல, அவன் தான் குணா. 99% குணா அதெல்லாம் போட்டுருவான். அப்படியே அவன் போடலனா நீ ஃபாலோ பண்ணு. ஏன் இப்படி பண்ண தயாளா? ஒரு வேளை போட்டான்னா யாரும் தப்பாக சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட பேசலான்னு. போட்டான் இதான் நான் போட்டாங்கன்னா அண்ணா, தயல நான் போட்டான்யா. அதான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. தைல மாட்டுக்கு பேக் எனக்கு வேணும். பேசலாம் தயாளா, பேசலாம். பேக்கோட நீ வரல, குடும்பத்தோட கரு எடுத்துருவேன். ஏய் பேக்கர்ரா. போடா வண்டி எடு. போடா, போ 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 போ. போறேன்டா. ரெட்டை அலர்ட் பண்ணு. டேய் ரெட்டை, என்ன பிளான் சதா? இங்கே என்ன பண்ணுறோம்? இப்போ இல்லைண்ணா, எப்பயும் இல்லை. என்ன வேணும் அண்ணா? ஒரு ஸ்பெஷல் ஜூஸ். அறிவு, நான் சதா. சொல்லு ப்ரோ. தேவா இல்லை, நீயே கால் பண்ணிக்கிற. ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா, ஒரு ஸ்பைசி கிரில் போட்டு ஜொமேட்டோவில் அனுப்பு.
லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஸ்விக்கி வேணாமா ப்ரோ? கட் ஆயிடுச்சா? பாய் எங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். சௌக்கியமா? வாட்ஸ்அப் பாரு பாய். நான் அனுப்பிச்ச லொக்கேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா, ஒரு ஸ்பைசி கிரில் உடனே ஜொமேட்டோவில் அனுப்பிச்சி விடு. என்னடா கண்ணு, பேக்கில் என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியாது ப்ரோ. அட என்னடா இவன் பொய் சொல்கிறான். ஏய், பேக்கில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இருக்க வந்த யார் அவனை அமிச்சா? யார் அமிச்சா? ஐயோ டேய், நம்பி துணையேண்டா. எனக்கு தெரியாதுடா, நான் பிட் பாக்கெட் அடிக்கிறேன்டா. தெரியாமல் பேக் எடுத்துட்டேன். ஹேய், நான் இப்போ உள்ள போய் சாமி கும்பிட்டு திரும்பவும் வருவேன். நான் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட எனக்கு தெரியாது, நான் பிக் பாக்கெட் அடிக்கிறவன், பேகுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, இந்த டயலாக்லாம் விடக்கூடாது. உன் பேர் என்னடா? ஏய், உன் பேர் என்ன? ஏண்டா திரு இந்த மாதிரி பண்ற? என்னை ஏண்டா தொந்தரவு படுத்துற? நாளைக்கு உன்னைய பார்க்கணும்னு யாராவது நினைச்சா போட்டோவில் தாண்டா பார்க்க முடியும். திரு, நான் போய் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னையும் எல்லாரையும் காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டு, உன்னைய இன்னைக்கு என்கிட்ட இருந்து காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டு வாரேன். ஏற்கனவே ப்ரோ சாப்பிட்றீங்க? சொல்ல மாட்டிங்களா? நான் ஒன்று சொல்லவா? வேர்க்கடலை மாதிரி தான் ப்ரோ லைஃப்பும். அவிச்சாலும் சரி, வறுத்தாலும் சரி, நல்ல டேஸ்ட்டு. அது மாதிரி தான் நம்ம லைஃப்பை பார்க்கணும். உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடுவோம். வேர்க்கடலை அவிச்சாலும் வறுத்தாலும் வருந்தாம நீ சாப்பிடலாம். வேர்க்கடலை வேணும்னா நேராக கேட்க போகிறேன், ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். நோ என்னண்ணா நோ, நீ நான் நினச்சினுக்கிற நிறுத்துண்ணா. டேய், என்ன ஆர்டர் பண்ணிங்களா? என்ன கேளு. என்னண்ணா அந்த இது? ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா, ஸ்பைசி கிரில் கூட தான் பண்ணியிருப்பாப்புல. வாங்கிடு வா. $680. நான் 680. 680. வந்தோமா, கொடுத்தோமா, போனோமான்னு இருக்கணும். குட் பாய்.
சொருவனமாடா உடனே ஜிபி மேட்ரு ஃபிலிம் காட்டுறான் சாப்பு சட்டை பீட்ரு ஒத்த ரெட்டை இங்கே காரில் இருக்கிறான். டேய் அவன் என்னடா பண்ணுறான்? ஓடுறா 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 டேய் ஓடுறா 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 ஓடுறா. शुक्लांबरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नं ध्याये सर्वविघ्नोपशान्तये. டேய் டேய் பேக் எங்கடா? டேய் பேக் எங்கடா? டேய் ஒத்த பேக் எங்கடா? பேக் எங்கடா? பேக் எங்கடா டேய்? அங்கே இருக்குது பேகு. இப்போ எதுவும் வேணாம், கல் கை மாறட்டும், பார்த்துக்கலாம். இந்த வாட்ச் இருக்குல்ல, இந்த வாட்ச் எல்லாரோட வாட்ச்லேயும் ஒரே நேரத்தை கட்டாது. அது உனக்கு புரியவும் அவசியமும் இல்லை. அது புரிய வரும்போது நீ நல்ல இடத்துல இருப்பேன்னு நான் நம்புகிறேன். சாப்பிடு. குடி. கதுனா ஃபேக் நான் போலீஸ் பசங்க போட்டான் சேப்பார் நானி. ഗുണശേഖരൻ മരിച്ച് ഡയമണ്ട് ഇയാളെടുത്തില്ല, അയാളുടെ അടുത്തുണ്ടാവും. അയാളാ ഇതിൻ്റെ ഉത്തരവാദി. சதா கொண்டா சேர்த்துட்டான். எப்படி? வெளியே சூசைட்னு பேசிக்கிறாங்க. மலையாளத்தை ஒருத்தர் இறங்கியிருக்கான். வணக்கம் சார், நலமோ? கேரளாவில் ஃபேமஸ் பீஃப் அண்ட் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? இல்லைன்னா ஐ പേഴ്സണലി ഇൻവൈറ്റ് യു ആസ് മൈ ഗസ്റ്റ്. നമ്മളെവിടെയെങ്കിലും ഗസ്റ്റായിട്ട് പോകണമെങ്കിൽ അവർക്ക് എന്തെങ്കിലും മേടിച്ചുകൊണ്ട് പോകണം. ബട്ട് ഐ ഡോണ്ട് ലൈക്ക് ഫോർമാലിറ്റീസ്. எனக்காக அந்த டைமண்டை மட்டும் கொண்டு வரணும்.
இன்னும் 24 ஹவர்ஸில் நீங்கள் என் கெஸ்ட்டாக இருக்கணும். இல்லைனா நான் அங்கே வருவேன். ஆனால் அது உங்கள் கெஸ்ட்டாக இல்லை, உங்கள் 2 பேரோட இறுதி உருவத்தில் கலந்துக்க. நம்மக்கிட்ட இருக்கிற 1000 டைமண்டில் 400 தான் ஒரிஜினல், மீதி 600 ஃபேக். குணா கிட்டே இருந்திருந்தா அவன் அதை கொடுத்துருப்பான், செத்துருக்க மாட்டான். குணா தயாலங்கிட்ட கல் கொடுக்கும்போது ஒரிஜினல் ஃபேக்கும் கலந்துருந்து, ஆனால் அது குணாவுக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் தயாலம் டவுட் இருந்தோம், ஏன் தயாலன்ட்டு ஒரிஜினல் கல் கொடுக்கணும்? ஒருவேளை கல்லை தயாலகிட்ட கொடுத்து அப்புறம் டவுட் வந்திருந்தா? அதனால தான் குணா பேக் அடிச்சிட்டானா, இல்லை தயால் நம்மளை ஏமாற்ற நினச்சானா? அப்படி தயால நம்மளை ஏமாற்ற நினச்சிருந்தா குணா அவனை போகிறதுக்கு முன்னாடியே கல்லில் பாதி ஃபேக்குன்னு சொல்லி எஸ்ஸாயிருப்பான். ஸோ தயாலம் பொறுத்தவரை பாட்டில் இருக்கிற 1000 டைமண்டும் ஒரிஜினல் தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கல் குணா கிட்ட இருந்த லேபுக்கும் லேபில் இருந்த குணாக்கும் 2 முறை ரொட்டேட்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் 2. குணாக்கு கல் யார்கிட்டேருந்து வந்தது, லேபுக்குள்ளே எதனா நடந்ததானு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம உயிரோடு இருக்கணும். உடனே நான் கேரளா கிளம்புறேன். நானும் வரேன். வேணாம், இங்கேருந்து நீ செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது. शुक्लाम्बरधरं विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नं ध्याये सर्वविघ्नोपशान्तये. என்னடா கண்ணு,